ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜக்கு கூட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். யுவர் ஸ்கூல் சைக்கோபல்லி பார்ட் 21. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி வாயின் எங்கேயுமே போகாமல் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நின்றுட்டே இருந்திருப்பா. ஜிம்முன்னு தான் வந்து பார்த்து கத்திட்டு இருந்திருப்பான். ஜியோன்னு கால் பண்ணி சொன்னான், எனக்கு அதை பற்றின கவலை இல்லை அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருந்திருப்பான். அதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 21. வாயின் வா, இதுக்கு மேலே நீ நின்றுட்டு இருக்கானா? இல்லை ஜிம்மு, நான் வான்னு சொன்னேன். ஜக்கு கோனைய பார்த்துக்க சொல்லியிருக்கான், சரியா? ஆ, சங்குக்கு உங்ககிட்ட சொன்னானா? ஏதாவது பேசினானா? ஆ, பேசினான். வா. சங்குக்கு நல்லா இருக்கான்ல? அவன் நல்லா இருக்காம்மா, அவன் நல்லா இருக்கான். நீ நல்லா இரு. வா, அந்த காரில் ஏறு. அப்போது வாயனுமே சரி நான் அமைதியாக அந்த காரில் ஏறிட்டா. ஜிம்மினுமே அப்படியே வாயனை வந்து எங்கள் ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு தேங்க் கால் பண்ணி, டேய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது என் ஆஃபீஸில், ஸோ அந்த வேலையை பார்க்க போகணும், நீ வந்து கொஞ்சம் வாயனை பார்த்துக்கோயேன். என்னது, அவளை பார்த்துக்கணுமா? அவள் என்ன சின்ன இல்லையா? அவளை பார்த்துக்கிறதுக்கு நான் ஏன் போகணும்? என்னை பார்த்தா என்ன கேர்டேக்கணுமா இருக்காடா உனக்கு? ஆ, இவன் வேறு நிலமை போயாமல் காமெடி பண்ணிக்கிட்டு, டே தேங்கு நீ அப்புறம் கம்மி பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, வாயின் இப்போ சரியில்லை, ஜங்குக்கு தான் பார்த்துக்க சொன்னான், இல்லைனா அவன் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட நீ தான் செருப்படி வாங்கணும், சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அவன் போயிட்டான். தேங்குமே வந்து தொலைகிறேன் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவனும் கிளம்பி வரான். பார்த்த நேரம் இல்லையா வந்து, ஹலோ 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 இல்லைங்க, யார் சார் நீங்கள் பாட்டுக்கு உள்ள வரீங்க, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வரதுக்கு தானே உங்கள் மாமியார் வீடா? இது எங்களோட ஆஃபீஸ், ஓகே? நீங்கள் உள்ளே வரதா இருந்தால் பெர்மிஷன் கேட்கணும், அதுவும் வாயினை பார்க்குறதா இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். அப்படியா? யார்கிட்ட வாங்கணும்? என்கிட்ட. சரி கொடு. நீங்கள் கேட்டோன்னெல்லாம் அதனால் கொடுக்க முடியாது, ஷெடியூல் செக் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும், ஏன்னா மேடமுக்கு நிறையா ஒர்க் இருக்குது. ஒருத்தி. ஏய் என்ன கட்டுப்பேத்தாத தலை. ஹலோ, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பொண்ணுங்கக்கிட்ட மரியாதையாக பேசவே தெரியாதா? இங்கே பாருமா, நான் பொண்ணுங்கிட்ட மரியாதையெல்லாம் பேச மாட்டேன், கொஞ்சம் விளையாடுத்தனமாக தான் பேசுவேன். வேணா உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு காட்டவா? ஹலோ, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? பர்வட் மாதிரி கொஞ்சம் தலை நின்று பேசுங்க. எனக்கு தலை நின்று பேசலாம் பழக்கம் இல்லை, கிட்ட நீங்கள் பேசலாம் பிடிக்கும். பேசவா? யூ யூ அப்படின்ட்டு அப்படியே அடிக்கலான்னு போகிறதுக்குள்ள வாயின் தான் வந்து, ஏய் லியா எதுக்கு பார்த்தா என் கூட சண்டை போட்டுட்ருக்க? ஏய் யார் இவன் வந்து தினமும் கடுப்பேற்றிட்டு இருக்கான்? இவன் யார் ஃபஸ்ட்டு உனக்கு? இல்லை நான் ஜங்கு கிட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்கோ, புருஷன்கிட்ட. ஏய் அவன் ஜங்கு கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரி தயம், நாங்களாம் ஒன்றா தான் ஸ்கூல் படித்தோம். அவன்கிட்ட போய் ஏலியா? ஓ அப்படியா? இருந்தாலும் பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்குன்னு கூட தெரில. இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா? நிச்சயமாக கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இல்லையா யாருக்கும் சலிச்சவில்லை அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கா. தேன் பார்க்குறான், ஓவராக பேசுகிறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவளை கண்டுக்காம, வாயன் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சாப்பிட்டியா இல்லையா நீ? அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், உனக்கு என்னாச்சு? நீ எப்படி வந்து கேட்டுட்ருக்க? ஜங்குக்கு பற்றியா தெரிஞ்சதா? ஐயோ, இந்த ஸ்டாப் பண்ணுறியா? அவனுக்கு கால் பண்ணால் வாயின் என்ன பண்ணுறா, வாயின் என்ன பண்ணுறா, அது பண்ணுறாளா, சாப்பிட்டாளா, தூங்கினாலான்னு கேட்டுட்ருக்கான். நீ என்னன்னா ஜங்குக்கு எப்படி இருக்கான், அவன் என்ன பண்ணுறா, எப்போ வருவா அப்படி நீயும் அதை தான் கேட்டுட்ருக்க. 2 பேரும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க சரியா? எங்களுக்கு தான் ஏன் மண்டை வெடிக்குது, உங்கள் 2 பேரும் பேசணும், இது இருக்கணும். அதாவது 2 பேரும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா 2 பேரும் நேராக பார்த்து பண்ண வேண்டியதானே, பேச வேண்டியதானே? எதுக்கே நடுவில் எங்களை போட்டு உயிரை வாங்குறீங்க? இங்கே பாருதான், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. வாயன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, ஜங்கு வேறு விஷயமா போயிருக்கான், அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வருவான், பொறு. நீ அதே நடிச்சிட்டு இருக்காத, நீ பைத்தியம் ஆயிடாத சரியா? அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். வாயினுமே சரி அப்போது நம்ம இதுக்கடுத்து அவனை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிற எல்லா வேலையும் மாங்குன்னு உட்காந்து பார்த்துட்ருக்கா. எவ்வளோ தூரம் அவளால் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஒர்க்லேயே தன்னை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. அலியாவும் பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறா. இவன் மாங்குன்னு சாப்பிடாம தூங்காமல் வேலை பார்க்குறத பார்த்து இவளுக்கே பயமாக இருக்குது. ஏய் கடந்த 1 வாரமாக நீ இப்படி தாண்டி பண்ணிகிட்ருக்க. ஜங்குக்கு எப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு போனாரோ அன்னிலேருந்து நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்க. ஒர்க்கு ஆஃபீஸ்லேயே இருக்கிற, வீட்டுக்கு போக மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு தான் வாங்கிட்டு ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கு தான் ஆயிருமோன்னு. நான் அளவுல ஜங்குக்கு திருப்பி வந்து கேட்டேன் பொண்டாட்டிங்கன்னு கேட்டேன், நான் அவன்கிட்ட என்ன பதில் சொல்கிறது? நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா? இல்லையா ப்ளீஸ் என்ன தனியாக விடு, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், ஆனால் ஜங்குக்கு பற்றி மட்டும் ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
ஞாபகப்படுத்தாத. அவனை மட்டும் ஞாபகப்படுத்திடாத. என்னால் முடியலடி, என்னால் முடியல. நானும் ஒரு வாரமாக என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், என்னென்னமோ ஒர்க் பார்க்குறேன். எப்படி இல்லாமல் என்னை பிஸியாக வச்சுருக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஏன் ஏன் அவனை பற்றி என்னால் யோசிக்காமல் இருக்க முடியலன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன் எனக்கு பிடிக்காது தான், ஆனால் பிடிக்குமோன்னு பயமாக இருக்குது. எனக்கே தோணுது என்ன அறியாமே நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ அப்படின்னு. அது உண்மையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஜியோன்னு வந்துட்டான். அதுவும் எனக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாத்தையும் எட்டு வந்திருக்கேன். ஏன்னா தான் ஒரு வாரமாக வீட்டுக்கு வரதே இல்லையே. ஸோ அதனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து, ஹலோ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணு தேங்க் கால் பண்ணி சொல்லியிருப்பா போல். வேறு கால் பண்ணி நோயின்னுக்கான். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எந்த சீனும் க்ரியேட் பண்ணாதீங்க. இப்போல்லாம் பண்ணால் என்ன நடந்துட போகுது? ஒன்றும் நடந்துடாது, ஒன்றும் மாறிட போகிறதில்ல. ஹலோ கொஞ்சம் நீ வாய முடுறியா? ஏய் நீ முதல்ல வாய முடுறியா அப்படின்ட்டு லியாவும் ஜியோன்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டாக தேங் வந்துட்டு, ஏய் லியா உனக்கு வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா? எப்போ பாரு யாருக்கிட்டே வாய் கொடுத்துட்டே தான் இருப்பியா வாங்கி கட்டிக்கிட்டு? ஐயோ ஃபஸ்ட்டு 2 பேரும் சும்மா இருங்க. சும்மா சும்மா அவகிட்ட வந்து ஒழுங்காயிருன்னா அவளால் எப்படி இருக்க முடியும்? ஜங்குக்கு இருந்தால் தான் அவளால் ஒழுங்காக இருக்க முடியும். அது உங்கள் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஏதோ பெரியவன் மாதிரி அட்வைஸ் பண்ண மட்டும் கிளிக்க வந்துடுறீங்க. ஆனால் அவன் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. கூட இருந்து பார்க்குற எனக்கு தான் தெரியும். ஸோ 2 பேரும் கீப் குவைட் அண்ட் ஸ்டாண்ட் சிம்பிளி. வயன் இங்கே பாரு, நீ சொன்னில்ல அவனை மிஸ் பண்ணுறான் லவ் பண்ணுறேன்னு. அது எங்கே யாருக்கும் தெரியாது, உனக்கு தான் தெரியும். பிகாஸ் உன் ஃபீலிங்ஸ் உனக்கு மட்டும்தாண்டி தெரியும். ஏன்னா நீ ஜங்குக்குன்ற பேரை சொல்லும் போதே அதில் எவ்வளோ வலி இருக்குது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆஸ் அ ஒரு ஃப்ரெண்டாக. ஏன்னா எனக்கு உன்னை பற்றி தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன். பட் ஃபீலிங்ஸ் விஷயத்தில் நோ, எதையுமே நீ மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணாத. போகிற போக்கில் விட்டுரு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணாத. அது தன்னால் உனக்கே புரிய வரும். நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்ப உனக்கு ஜங்குக்கு மேலே எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அது புரிய வரும்போது தன்னால் உனக்கு புரிய வரும். நீயும் புரிஞ்சுப்ப அண்ட் ஸ்மூத்தாக எல்லாம் நடக்கும். நம்பிக்கை வை, ஓகேவா? இல்லையா? ஆனால் இங்கே பாரு, அதை பற்றி இப்போ யோசிக்காத. இப்போ நீ தானே சொன்ன நான் அதை பற்றிலாம் யோசிக்க ரெடியா இல்லை, ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்ட்டு. ஸோ ஒர்க்கை பார். மைண்டை ரிலாக்ஸாக விடு அப்படின்ட்டு அப்படியே வான ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறா. இதை பார்த்தா தேங்க்கு அப்படியே இல்லையா மேலே ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகுது. பிகாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளே அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அவள்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இல்லையா பார்க்குறா. அவனை பார்த்துட்டு, என்ன வந்த வேலை முடிஞ்சலா, கிளம்புறீங்களா இல்லை இந்த ஆஃபீஸில் டேரா போட்டு இருக்க போகிறீங்களா? ஹலோ நான் ஒன்றும் அப்போல்லாம் கிடையாது சரியா? நீ ஓவராக பேசுகிற. நீ ஜஸ்ட் உனக்கு செக்ரட்டரி தான், ஓகே? ஹலோ நான் உன்னோட ஃப்ரெண்ட், ஓகே? நானும் ஜங்கு கூட ஃப்ரெண்ட் தான்மா. அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் தள்ளுறீங்களா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அண்ட் வாயன் வந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஏதாவது தேவையில்லாத அனாவசியமாக எதுவும் பேசி வாயனை வந்து கட்டுப்பேத்தாதீங்க. எனக்கு நீ பேசுகிறதாண்டி கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு தேங்க் திரும்பி பார்க்குறான். ஆனால் இல்லையா பாட்டு கண்டுக்காமல் போயிட்டா. ஜியோனும் வாயன் கிட்ட அமைதியாக உட்காந்து. புரியுது, கடந்த இந்த ஒரு வாரத்துலேயே எனக்கு புரியுது நீங்கள் என் அண்ணனை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். ரொம்ப லவ் பண்ணுறீங்க போல். ஏன் ஜியோன் உனக்கு இப்போ தான் அது புரிய வருதா? அப்படி இல்லை, நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேனா, ஒருத்தி கூட இந்த மாதிரி இருந்ததில்ல. பாய் ஃப்ரெண்ட் 2 நாள்னா கூட அடுத்த பாய் ஃப்ரெண்டை அசால்ட்டாக தேடி கண்டுபிடிச்சிருவாளுங்க. அதுவும் இந்த காலத்தில். பட் நீங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ அதான் ஜங்குக்கு எப்போ வருவான்? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் நீங்கள் இந்த கொஷினை கேட்கலேன்னு கேட்டுட்டீங்க. அது எனக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இப்படியே டேஸும் போது கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. வானுக்கானா ஒரு கட்டத்தில் புரிஞ்சிருச்சு அவன் வருவான், பட் டைம் ஆகும்.
அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு காத்திருப்போம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஸோ பாட்டுக்கு இந்த 3 மாதம் ஒர்க்கை மட்டுமே பார்த்து கம்பெனி எந்த அளவுக்கு நல்லா டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பர்பாகவே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டா. ஒரு நல்ல ஸ்டேஜ்லேயுமே வந்தாச்சு. இப்போ தான் வாயனோட அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவங்களும் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் தான் இருக்காங்க. வாயன் கூட இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணி இருந்துகிட்ருக்காங்க. வாயனோட சித்தியுமே ஃபாரின்லேருந்து வந்து வாயனோட அம்மா கூட தான் சேர்ந்து இருந்துகிட்ருக்காங்க. வாயன் வந்து ஒர்க் பார்க்குறது, அவங்க அம்மா போய் பார்த்துக்கிறது, ஒர்க் பார்க்குறது, அவங்க அம்மா போய் பார்த்துக்கிறது. இதை தான் ஃபுல் டே ரொட்டீனாக வச்சுட்ருக்கா. ஸோ இப்போ வந்து நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஆஃபீஸில் தனியாக வேலை பார்த்துட்ருக்கா. லியா கூட எனக்கு தான் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டா. ஆனால் வாயன் மட்டுமே தனியாக ஒர்க்கை பார்த்துட்டு, ஐயோ டைம் 9 ஆயிடுச்சா? எவ்வளோ நேரமா நான் இங்கே உட்காந்து வேலை பார்த்தேன்? எல்லோரும் போயிருப்பாங்களே. சரி போவோம், நம்மளுக்கு என்ன புதுசா அப்படின்ட்டு லிஃப்ட் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா லிஃப்ட்டில் கீழேருந்து யாரோ வந்துட்டுருக்காங்க போல். யார்ரா அது? ஒரு வேளை லியா இருக்குமோ, இல்லை ஜியோன், இல்லை தாங்ஜிமன், யாராவது இருக்கும் வருவாங்க அப்படின்ட்டு வானு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லிஃப்ட்டும் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தாங்க உள்ளே நின்றுட்டுருக்குது ஜங்குக் தான். வானுக்கு ஜங்குக்கை பார்த்ததும் தான் கண்ணையே தன்னால் நம்ப முடியல. ஒரு மாதிரி அவளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி இல்யூஷன் வரும் போல், ஜங்குக் இந்த மாதிரி திடீர்னு வர மாதிரி. ஸோ இதுவும் ஏதோ இல்யூஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி மூடி திறந்து பார்க்குறா. கணத்துலேயே 2 வாட்டி சப்பு சப்புன்னு அரைஞ்சிட்டு, வான் வேக்கப் வேக்கப் வான், இது இது ஜங்குக் இல்ல, இது ஏதோ உனக்கு வந்து இல்யூஷன் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். ஏய் அப்படின்னு. என்ன இல்யூஷன் பேசக்கூடவா செய்யும்? ஏய் நான் நிஜமாவே வந்துட்டேன்டி. ஜங்குக் நீயா? என்ன கண்ணுக்குன்னு ஒழுங்கா தெரியலையா என்ன? நான் தாண்டி. இல்லை நான் நம்ப மாட்டேன். ஏய் நான் தாண்டி. ஆஹா நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். இது ஏதோ கனவு தான், நான் நம்ப மாட்டேன், நான் இப்போவுமே எழுந்திக்கிறேன் அப்படின்ட்டு கணத்தில் பலார் அணிஞ்சிட்ருக்கா. ஜங்குக் வந்து ஏய் இது கனவுல அப்படின்ட்டு அவளை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறான். வானிக்கு இப்போ தான் அந்த கிஸ்ஸு ஃபீலாக தான் இது கனவு இல்லை நிஜம்தான் அப்படிங்கிறது புரிய வருது. அப்படியே ஒரு மாதிரி அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே அவள் ஜங்குக்கு ரிட்டன் கிஸ் பண்ண மாட்டாள். பட் இப்போது அவளாவே கிஸ் பண்ணும்போது ஜங்குக்கு ஒரு ஷாக்கிங். இப்போ நான் ஏதோ கனவுல இருக்கேனா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து அப்படியே கண்ணில் கண்ணீரோட, இத்தனை நாள் எங்கே போனேன், இப்போ எதுக்கு திருப்பி வந்த, எப்பவும் அப்படி போக வேண்டியதானே, எதுக்கு வந்த? பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டில் இருக்காளே, 3 மாதமாக பாவம் அந்த பிள்ளையை தனியாக விட்டுட்டோமே, கம்பெனி கொடுக்கலாமே வந்தேன். ஏண்டி திருப்பி போவா? வேணா சொல்லு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, போயிடுவேன். நீ போக வேண்டாம். ஏன் ஏன் போக வேண்டாம்? ஏன் அப்படி சொல்கிற? ஏடி போக வேண்டான்னு சொல்கிற? ஏன்னா ஜங்குக் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். புரியல, கேட்கல, திருப்பி திருப்பி சொல்லு. அதான் சொல்கிறேன்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். மிஸ் பண்ணுறேன்னா புரிஞ்சுக்கோ, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா புரியலடி. விளையாடாத. ஏய் நான் ஒன்றும் விளையாடல பைத்தியம், சொல்லி தொலை. மிஸ் பண்ணுறேன்னா நீ தான் சொல்லுவியே எனக்கெல்லாம் உன்னை பிடிக்காது அப்படின்ட்டு, அந்த மாதிரி தானே தான் சொல்ல போகிறேன். அப்புறம் அதான் எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறடி, எந்த மாதிரி? புருஷன் மாதிரி. நம்ம மாதிரின்னா அதான் புருஷன் மாதிரி எனக்கு ஒன்று பிடிக்குது. எனக்கு மேலே ஃபீலிங்ஸ்லாம் வருது. அப்புறம் அதான் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன். எதில் விழுந்த? லவ்வில். அதுக்கு தான் சொல்லுவாங்களே, உனக்கு வார்த்தை தெரியுமா இல்லை தெரியாதா? தெரியும். எங்கே சொல்லு பார்க்கலாம். ஐ லவ் யூ. கேட்கல, சத்தமாக சொல்லு, வாய்க்குள்ளே வார்த்தை போகுது. அதான் சொல்கிறேன்ல ஐ லவ் யூன்னு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறா ஜங்குக்கெலாம். இது கனவா இல்லை நனவா இல்லைனா என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டுருக்கு. இருந்தாலும் லவ் யூ டூ
நான் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். சொல்ல பொண்டாட்டி, ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. அப்படியா? ஆனால் அவன் முகரக்கட்டையை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. நான் உன்னை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் நீ ஏன்டா அழுகவே இல்லை? இத்தனை நாள் உனக்காக தாண்டி அழுதுட்டு இருந்திருக்கேன். திருப்பி உன்னை பார்த்ததுக்கப்புறம் உட்காந்து அழுக சொல்கிறியா? என்னால் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. டைம் வேஸ்ட்டா? எந்த டைமில் சொல்கிற? அதெல்லாம் காலகாலத்தில் நடக்கணும்ல, அந்த டைமை தான் சொல்கிற அப்படின்றான். அவள் அப்படியே பார்க்குறா, என்ன நீ இப்போல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அவன் உடனே சரி அதை லவ் பண்ணுறல அப்புறம் என்ன வா அப்படின்ட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே 2 பேரும் ஆக்சுவலாக இவ்வளோ லிஃப்ட்டில் தான் இந்த குத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜியோனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல், இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. ஸோ அவனை பார்க்கலாமே அப்படின்ட்டு கரெக்டாக கீழே தான் பார்க்கிங்கில் நின்றுட்டு இருந்திருப்பான். அப்போ லிஃப்ட்டு கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சுன்ட்டு லிஃப்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். அப்போ தான் ஜங்குக்கு உஷாராகி ஐயோ அப்படின்ட்டு அவளை தள்ளி விட்றான். அப்போ தான் கரெக்டாக லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோம். ஓஹோ, புரிஞ்சு போச்சு எதுக்கு இவ்வளோ நேரம் லிஃப்ட்டு மேலே கீழே போயிட்டு வந்ததுன்னு. என்ன நீங்கள் 2 பேரும் பார்த்த வேலை தானா? டே தம்பி, மூடுண்ணே மூடு, உடனே வந்துடுவான் தம்பின்ட்டு. இவ்வளோ நேரம் பொண்டாட்டி கூட ஜல்சா தானே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு, என்னை பார்க்கணும் தானே வந்தேன். பாட்டியெல்லாம் மூட்டி கிளம்பு, டிஸ்டர்ப் பண்ணாத, எங்களுக்கு வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்குது. வேலை இருக்கா? என்ன வேலை இருக்குது? இதெல்லாம் நீ சின்ன பையன் சொன்னால் புரியாது. நாளைப்புறம் உனக்கும் கல்யாணம், லவ்வு, விளக்கண்ணை இதெல்லாம் வரும்ல, அப்போ புரியும் சால் அப்படின்ட்டு. ஜோன்லாம் சக்குக்கு மதிக்கவே இல்லை. அவன் பாடுக்க தள்ளி விட்டுட்டு வாயனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். வாயன் தான் இரு, இத்தனை நாள் அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டு, நீ என்ன அவனை மதிக்காமல் போகிற? ஏடி, இன்னும் பார்த்துக்க சொன்னதே நான் தானே, அதனால தான் அவனை பார்த்துக்கிட்டான், இல்லைனா தான் அவன் கிழிச்சிருப்பான். ஹலோ அதெல்லாம் இல்லை, அண்ணி மேலே எனக்கும் பாசம் இருக்குது அப்படின்றான். எனக்கு அப்படி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாயன் அவன் அண்ணின்னு கூப்பிட்ருக்கா. இத்தனை நாளாக வாயன் தான் கூப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ அண்ணின்னு சொல்லும்போது வாயனுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜங்குக்கை பார்த்து அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? ஜங்குக்கு அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? கேட்டேன்டி, கேட்டேன். அண்ணின்னு தானே சொன்னான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறான். இதில் உனக்கு இதுக்கு இவ்வளோ சந்தோஷம்? நான் கூட தினமும் ஒரு பொண்டாட்டின்றேன். என்னைக்காவது என்ன பொண்டாட்டி சொல்லிட்டு குதிச்சியா? இல்லவே இல்லை. அவன் தான் அண்ணின்னு சொல்லிட்டானா, அதுக்கு இந்த ஓரா பண்ணுற? இல்லை, இந்த 3 மாதமாக அவன் அப்படி கூப்பிட மாட்டானா, நிறைய வாட்டி அவன்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் அவன் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். பட் இன்றைக்கி தான் அவன் கூப்பிட்றானா. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஜியான் அப்படின்ட்டு ஜியானை ஹக் பண்ணுறா. ஜங்குக்கு அப்படியே புகையுது. என்ன தைரியம் தான் என் முன்னாடி என் தம்பி கட்டி பிடிப்பா அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அவன் எனக்கு ஒரு குழந்த மாதிரி. அதனால் நான் தாண்டி உனக்கு குழந்த மாதிரி அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க, அண்ணனும் தம்பி வாயனுக்கு. ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, see you later, bye.